ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் நெட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஎல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுமே வேற லெவலில் போயிட்டு இருக்கு. எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த நேற்று மேட்ச் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கொஞ்சம் ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க. 12 ஓவர்ஸ்ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம டபிள்யூபிஎல் பற்றி இப்போ தொடர்ந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். என்னென்ன மேட்சஸ் எப்படி போயிருக்காங்க, அண்ட் சில யங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் அண்ட் சில பிளேயர்ஸ்லாம் நல்லா ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இந்த வீடியோவில். அண்ட் கிஷோர் சொல்லுங்க, சில யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி நேடன் கிளார்க் அந்த மேட்ச் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி விமன் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் விமன் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான த்ரில்லர் மேட்சாக இருந்துச்சு. லாஸ்ட் பால் வரைக்கும் போச்சு அந்த மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ஆமா. இன்னிங்ஸில் மும்பை போஸ்டட் ஸ்கோர் ஆஃப் 154 for 6 in 20 overs. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரும் மிடில் ஆர்டரும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனாங்க. கீழே வந்துட்டு நிக்கோலா கேரி அண்ட் சஞ்சனா தான் ஒரு செமையான பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க. நியர்லி ஆமா 82 ஆமா. ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணிட்டு அவங்க தான் வந்து இன்னிங்ஸை கொண்டு போனாங்க. ஸோ ஆர்சிபி 2 டிராப் பண்ணாங்க சஞ்சனாக்கு சிங்கிள் டிஜிட்ல இருக்கும்போது. அதனால அது இட் ஹஸ் பீன் காஸ்ட்லி ஃபார் தெம். ஸோ நியர்லி சஞ்சனா வென்ட் டு கோ ஆன் வென்ட் டு ஸ்கோர் 45 ரன்ஸ். சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பு. they posted a fighting total of 154 for 6. So அது in reply RCB finished 157 for 7 in 20 overs. பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங்ல ஸ்மித்தி மதானா அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் ஸ்டாண்ட் ஃபார் 40 ரன்ஸ் அண்ட் தென் அப்படியே எல்லாம் மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனாங்க. கீழே வந்து நடேன் டிக்லருக்கும் அருந்தித் ரெட்டியும் ஒரு 50 பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறமா திரும்ப நடேன் டிக்லருக்கும் பிரேமா ராவத்தும் ஒரு 36 ரன்ஸ் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கான ஒரு செமையான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. நடேன் டிக்லர் எக்ஸலண்ட் பேட்டிங், செம்ம ஃபினிஷ் கடைசியில். ஸோ இந்த மேட்சோட சூப்பரான ஃபைனல் பார்த்தீங்கன்னா நடேன் டிக்லர் ஃபார் ஆர்சிபி 63 ரன்ஸ் ஆஃப் 44 பால்ஸ் 143 ஸ்ட்ரைக் ரேட்டு 7-4 2-6 செம்ம ஃபினிஷிங் அந்த மேட்ச். அப்புறம் பாத்தீங்கன்னா சில யங்ஸ்டர்ஸ்லாம் வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்றாங்க. லைக் அனுஷ்கா சர்மா அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹேட்ரிக் எடுத்தாங்க. ஐ திங்க் நந்தினி அவங்க பேர் நினைக்கிறேன். நந்தனி அவங்க பத்தில சர்மா. என்ன நினைக்கிறீங்க? நந்தானி சர்மா அவங்க பத்தில என்ன நினைக்கிறீங்க? எஸ் சார். பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு லெட்ஸ் டாக் அபவுட் த ஃபோர்த் மேட்ச். ஐ திங்க் ஸோ ஃபோர்த் மேட்ச் தான் யா. குஜராத் vs டெல்லி. ஓகேங்களா? ஸோ குஜராத் போஸ்டட் ஸ்கோர் ஆஃப் 209 in 20 overs against டெல்லி. பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் த கேம் பார்த்தீங்கன்னா அதில் சோஃபி டிவைன். ஸோ ஷி ஸ்கோர்ட் 95 ம். ரன்ஸ். சும்மா யா. அழகா 95 ரன்ஸ் 42 பால்ல ஜம்முன்னு அடிச்சுட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் நந்தனி சர்மா டெல்லி கேப்டன் ஸ்கோர்ட் ஹேட்ரிக் 19.3 19.4 19.5 ஒரு ஹேட்ரிக் எடுப்பாங்க. சூப்பரான பவுலிங் போட்டாங்க அவங்க. ஸோ ஷீ இஸ் அ கிரேட் ஃபைண்ட் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் விமன். ஹோப் ஷி சைன்ஸ் இன் த ஃபியூச்சர் அண்ட் இன் ரிப்ளை டெல்லி cannot post 210 runs. they only gave they only chased up to 205 runs. லிசி லீயும் லாராவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. லிசி லீக்கு ஸ்கோரிங் 86 ரன்ஸ் அண்ட் லாரா ஸ்கோரிங் 77 ரன்ஸ். யா. And still they failed to chase 205. Excellent bowling by Sophie Divan in the last over, defending 7 runs, Gujarat winning by 4 runs. ஓகே, தேங்க்யூ கிஷோர். கார்த்தி, இப்போ டெல்லி பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரொம்ப க்ளோஸா போய் மேட்சை லாஸ் பண்ணிட்டாங்க. கையில இருந்த மேட்சை விட்டுட்டாங்க. எதனால லாஸ் பண்ணாங்க, என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்றது கொஞ்சம் சொல்றீங்களா? they need to learn many things. அது மைண்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் மெக்லாரின் பேரை விட்டு வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த டெல்லிக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மி மாதிரி தெரியுது. அவ்வளோ இல்லை. மேபி அவங்க கேப்டன்சி நான் குறைய சொல்லல. மேபி அவங்க கொஞ்சம் அது இல்லாமல் அவங்க வந்து நம்பர் 3 நம்பர் 4 பேட்ஸ்மேன். அவங்க வந்து கொஞ்சம் லேட்டா வராங்க. ஓகே, அவங்க என்ன லேர்ன் பண்ணி இப்போதான் 2 மேட்சஸ் தான் ஆடி இருக்காங்க. மேபி பார்க்கல டோர்னமெண்ட் போக போக எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. டெல்லி பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சூப்பரா நல்லா தான் இருக்கு. அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. லாரோ பிளேயர் வச்சு மேபி அவங்க கேப்டன்ஷிப் பண்ண கூட பெட்டர் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரி, ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனுங்க. இஸ் பர்ஃபார்மன்ஸ் ரியலி டூயிங் வெல். அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் பார்க்கும்போது நிறைய இந்த ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும். சோஃபி டெபனே சரி, ஆக்சுவலா கேட்டீங்கன்னா லீடிங் ரன்ஸ் கேட்டர்ல இருக்காங்க டாப் 3ல. அது இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கெட்ஸ் கூட டாப் லிஸ்ட் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டோர்னமெண்ட் தான் போயிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ கார்த்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிடி vs யூபி செகண்ட் மேட்ச். அதுல பாத்தீங்கன்னா ஜிடி இந்த டாப் 4 பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்றாங்க. லைக்
சொல்ல மாதிரி சோஃபி டெவைன், ஆஸ் கார்டன் அவங்கலாம் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபி சைடு பார்த்தீங்கன்னா அதே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மெக்லானிங் 30 of 27, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்ச்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரன்ஸ் அடிப்பாங்க, 70 ஹார்ட் ரன்ஸ். அவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. சப்போஸ் வேற பிளேயர் யாராச்சும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கு யூபி பார்த்தீங்கன்னா மேட்ச் ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க. பட் மற்ற யாருமே சப்போர்ட் பண்ணல. பிபி லிட்ச்ஃபீல்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்லானிங் மட்டும் தான் அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மேட்ச் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸாக தான் போச்சு. ஜிடியில் ஐ திங்க் யூபியில் இன்னொரு டாப் ஆர்டரில் இன்னொரு பேட்டிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி விசஸ் யூபி ரீசெண்டாக நடந்த மேட்ச், அது என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒன் சைடட் மேட்ச் தான். ஐ திங்க் யூபி பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் சீக்கிரமாகவே விட்டுருவாங்க. அவங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மாவும் டியோடோ டாட்டின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு டீசெண்டான டோட்டல் கொண்டு வருவாங்க. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சொல்லவே தேவையில்ல, அவங்க 12 ஓவரில் முடிச்சுட்டு போயிட்டாங்க மேட்சை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறமா எம்ஐ ஒரு வேற லெவல் கம்பேக் கொடுத்தாங்க. அந்த மேட்சை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கிஷோர். எஸ், பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மேட்ச்சில் நேற்று மேட்ச்சில் ஆர்சிபி கிரேஸ் ஹாரிஸ் வந்து 80 ரன், ஐ திங்க் 85 ரன்ஸ் அடிச்சிருவாங்க. ஸோ ஷி பிளேட் a gem of an innings, Grace Harris for RCB. So I think Mandana and Harris scored a 100 partnership and finished the match. And நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா மும்பை gave a comeback against Delhi Capitals, I think so, the third matchல. Harmanpreet Kaur being the man of the match, he scored around 70 runs in that match, sorry 74 runs. Nat Schaefer scored 70 runs. ஸோ அவங்க 2 பேரும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நிக்கோலா கேரி ஒரு சூப்பரான ஃபைண்டாக இருந்திருக்காங்க. நிக்கோலா கேரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் ஃபைண்டாக ஆமா கண்டிப்பா. she's taken 3 wickets in this match, bowling 4 overs. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபியும் டெல்லியும் சிமிலர் மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் டெல்லி அகெயின்ஸ்ட் குஜராத்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ரிச்சா கோஷை ரொம்ப ப்ரியராக இறக்கி விட்டுருப்பாங்க. நடின் லீக்ல ஸ்ட்ரகிளிங் டு ஹேவ் அ சப்போர்ட்டிங் பேட்டர் இன் த ஃபைனல். அண்ட் அதே மாதிரி டெல்லி பார்த்தீங்கன்னா ஜெமிமாவை கீழே இறக்கிட்டு சினன் ஹென்ரியை மேலே அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ சினன் ஹென்ரியை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு ஜெமிமாவை மேலே அனுப்பிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ஓகே. அப்புறம் கிரேஸ் ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் தானே சாஃப்டாக இருக்கும், ஆனால் அடி மட்டும் ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி நேற்று மேட்ச்சில் அடித்தாங்க. அண்டு இன்னும் அப்கமிங் டபிள்யூபிஎல்லாம் இன்னும் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச், ஒரு த்ரில்லர் மேட்சஸ் எல்லாம் எதிர்பார்க்குறோம். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேப்டன்சி அவங்க சேஞ்ச் பண்ணது, மெக்லானிங் விட்டது அவங்களுக்கு ப்ராப்ளமா இல்லை எந்த அளவுக்கு ஓகேவா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் see you in next video. Thank you guys. Thank you watching video. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.